அன்யாங் டேரன்ஸ், நீங்கள் கேட்டுருக்கிறது கோல்டன் பேக் ஃபிக்ஸ். நான் உங்கள் ஆத்தர் டி. இன்றைக்கி நம்ம ஒரு டேஹியோங் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் பேர் பிளேயிங் டர்ட்டி இன் த ஏர். இது ஹாட் ஸ்டாண்ட் ஒன் ஷாட் தான். இது கொஞ்சம் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஸ்மெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மட்டும் கேளுங்க. ஸோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லே என்ன நீங்கள் மூன் பண்ணுறீங்க, டே உங்கள் ஹிப்ஸை பின்ச் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து விங்க் பண்ணி ஸ்மோக் பண்ணுறான். நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க, அவன் பின்ச் பண்ண எடுத்து ரப் பண்ணிகிட்டே கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் க்ளோஸ் சார் வந்து உங்கள் ஹேரை டக் பண்ணி சும்மாடி தொட்டு பார்த்தேன் இல்லை விஸ்பர் பண்ணுறான். நீங்கள் லைட்டாக அவனை புஷ் பண்ணிவிட்டு சார் ஃப்ளைட்க்கு டைம் ஆச்சு என்ன நர்வஸாக சொல்கிறீங்க. அப்போ அவன் ஓ டைம் ஆச்சுல, அப்போது நைட்டு ரூமுக்கு வா என்ன சொல்கிறான். நீங்கள் வைட் ஐஸோட வாட் என்ன கேட்குறீங்க. அவன் அடிக்காத பேபி ரூமுக்கு தானே வர சொல்கிறான் என்ன சொல்கிறான். கரெக்டாக அப்போ அவனோட கோ பைலட்டும் வரா. சார் ஃப்ளைட் போர்ட் பண்ண டைம் ஆகிடுச்சு என்ன சொல்கிறா. அவன் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்டேயும் போய் செட்யூசிங்கா அவ்வளோ அவசரமா பேபி, சரி வா ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ணு அவளை எழுத்துட்டு பைலட் கேபின்குள்ளே உங்களை பார்த்து ஸ்மோக் பண்ணிகிட்டே போகிறான். ஓய் ஓய் ஒன்றுதாண்டி ரூம் நம்பர் 69 இன்னும் சொல்லிவிட்டு விங்க் பண்ணிகிட்டே போகிறான். நீங்கள் அவனை சை பண்ணிகிட்டே பார்க்குறீங்க. அப்போது இன்னொரு ஹேர் ஹோஸ்டஸ் வந்து வயன் எஸ் மேம், இன்றைக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சர்வ் பண்ண போகிறீங்க. ஸோ கெட் ரெடி என்ன சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே மேம் ஷூர் என்ன சொல்லிவிட்டு ஃப்ளைட்லேயே ஹேர் ஹோஸ்டஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் இருக்கும். நீங்கள் அங்கே போய் டச்சப்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அங்கே உங்களோட கோவர்க்கர் வந்து வயன் சொல்லு மீனா, அது அன்றைக்கி நீ ஒரு பர்ஃப்யூம் கொடுத்தல அது இருக்கா வயன். இருக்குது மீனா, வேணுமா உனக்கு. ஆமாம் வயன் நீ பாரு, நான் எடுத்துக்கிறேன்டி. ஏன்னா உங்கள் ஹேண்ட்பேக் எடுக்கிறா. நீங்கள் டக்குன்னு அந்த ஹேண்ட்பேக்கை ஸ்நாச் பண்ணிவிட்டு நர்வஸாக நானே எடுத்து கொடுக்குறேனே நீங்கள் அந்த பக்கமாக திரும்பி எடுத்து தரீங்க. இப்போ அவங்கள அப்படியே வியர்டாக பார்க்குறா. நீங்கள் லைட்டாக அவளை நர்வஸாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பேக்கை லைட்டாக ஹைட் பண்ணுறீங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே போய் சர்வ் பண்ணுறீங்க. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது, அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ பைலட் கேபினில் ஃப்ளைட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோ பைலட்டில் போட்டு அந்த கோ பைலட்டையே பார்க்குறான். அவளும் அப்படியே அவளோட ஷர்ட்டோட ஃபர்ஸ்ட் 2 பட்டன்ஸ் அன்பட்டன் பண்ணுறா. அவனும் அப்படியே அவளோட நெக்கு க்ளீவேஜ் எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறான். அவளும் செட்யூசிங்காக அவளோட ஹேரை டைப் பண்ணுறான். அப்படியே அவன் ஹேண்ட்ஸாலே அவளை கிட்ட வர சொல்லி சிக்னல் கொடுக்குறான். அப்போ அவள் போய் அவன் லேப்லேயே உட்கார்றா. அப்படியே கிஸ் பண்ணலான்னு வர்றப்போ நீங்கள் கரெக்டாக கேபின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வரீங்க. நீங்கள் அவங்கள பார்த்ததும் ஷாக் ஆகி நிற்கிறீங்க. அப்போது யாரா அது இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பார்க்குறான். பட் உங்களை பார்த்ததும் ஒயன் அவ்வளோ அவசரமாடி, நான் ரூமுக்கு தானே வர சொன்னேன் ஒரு ஸ்லைஸ் மைண்டோடு கேட்குறான். நீங்கள் சார் நான் அதுக்கெலாம் வரல சார். லாரா மேம் அவங்கள கேப்டன் கூப்பிடுறாரு என்ன சொல்கிறீங்க. அப்படி இந்த கோ பைலட்டும் டேயோட லேப்லேருந்து எழுந்திருச்சு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறா. நீங்களும் போகலான்னு திரும்புகிறீங்க. அப்போது டே பேபி கூப்பிடுறான். நீங்கள் திரும்பி சார் என்னையா கூப்பிட்டீங்க. ஆமாண்டி இங்கே வா என்ன சொல்கிறான். நீங்களும் சார் என்ன சார் வேணும். நீ அந்த ஏவியேஷன் எக்ஸாம் எழுதுறதானே. ஆமாம் சார் நான் எழுத தான் போகிறேன். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணவா. ஹெல்ப்பா, என்ன ஹெல்ப் சார் பண்ணுவீங்க. என்ன ஹெல்ப்பா, ஐயோ என்ன ஹெல்ப்பு. இந்த மெயின் போர்டு இருக்குல்ல, இந்த மெயின் போர்டோட பார்ட்ஸ்லாம் சொல்லித்தரேன் இங்கே வாயேன் இன்னும் கூப்பிடுறான். நீங்களும் அப்படி நர்வஸாக அவன் கிட்டே போகிறீங்க. அவன் அப்படியே உங்களை அவன் லேப்பில் உட்கார வைக்கிறான். நீங்கள் ஷாக்கா சார் என்ன பண்ணுறீங்க சார். இப்படி இருந்தால் தாண்டி கரெக்டாக சொல்லித்தர முடியும். இன்னும் உங்கள் இயர்ஸ் கிட்டே வந்து விஸ்பர் பண்ணுறான். நீங்களும் கல் பண்ணிகிட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாமாடி இன்னும் கேட்குறான். நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க கேட்குறீங்க. அப்போ பேக் ஆஃப் பண்ணி அதான் பேபி சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ணவா என்ன கேட்குறான். நீங்கள் கல் பண்ணிவிட்டு
ஓகே ஓகே சார். என்ன சொல்கிறீங்க? அவன் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? மேலே இருந்தா இல்லை கீழே இருந்து பண்ணட்டா? எஸ் மார்க் பண்ணிகிட்டே கேட்குறான். நீங்கள் வைட் ஐஸோட எது எதை சார் சொல்கிறீங்க? ஆ அதுவா? உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து மேலே இருக்க பட்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவா இல்லை கீழே இருக்க பட்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவாடி இன்னும் கேட்குறான். நீங்கள் அப்படியே ரைட்டாக ப்ளஷ் பண்ணிவிட்டு எது எது பண்ணால் ரைடு ஸ்மூத்தாக போகுமோ அதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். என்ன சொல்கிறீங்க? டேவும் உங்கள் டாப்போட பட்டன் இல்லை ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறான். அப்போ கரெக்டாக அங்கே இருக்கிற ஒரு ரேடாரில் இருந்து பீப் சவுண்ட்ஸ் கேட்குது. நீங்கள் சார் ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது சார். என்ன சொல்கிறீங்க? அதான் என்ன சவுண்டா? ஏன்னா நம்ம ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ளே என்னடி சவுண்டு கேட்குது? இல்லை இல்லை சார், ரேடார்லேருந்து கேட்குது சார். என்ன சொல்கிறீங்க? அப்போ அவன் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டாக அவனுங்களுக்கு வர வேலை இல்லடி, காக்கா வருது குருவி வருதுன்னெலாம் அவனுங்களுக்கு வர வேலை இல்லடி, காக்கா வருது குருவி வருதுன்னெலாம் மெசேஜ் கொடுப்பானுங்க. நீ விட நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்ன சொல்லிவிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண வரான். சடனாக ஒரு லவுடான நாய்ஸ், அந்த ஃப்ளைட் ஃபுல்லாக அப்படியே ஷேக் ஆகுது. நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஒரு பிரைட் ஃப்ளாஷ் அடிக்குது. எல்லோரும் அப்படியே அன்கான்ஷியஸாக ஆகுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களை சுற்றி ஒரே ஸ்டாண்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. அப்படியே ஒரு டெசர்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஹெட்டு ஹேண்ட்ஸ்லலாம் லைட்டாக அடிபட்டு இருக்குது. பக்கத்தில் பார்த்தா மயக்கத்தில் இருக்கான். சுற்றி பார்த்தா ஃப்ளைட்டோட பார்ட்ஸ் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது. நீங்கள் அப்போவும் உங்கள் பேக் எங்கேன்னு தான் தேடிட்டுருக்கீங்க. பட் அது எங்கேயுமே இல்லை. நீங்கள் அப்படியே கிட்ட போய் சார் சார் வாங்க சார் சார் எழுந்துறீங்க, இன்னும் எழுப்புறீங்க. அவன் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் எழுந்திருக்கிறான். அப்படியே அவன் சுற்றி பார்த்துட்டு வயன் எங்கடி இருக்கும் நீ கேட்குறான். நீங்கள் சார் எனக்கும் தெரியல சார், பட் இங்கே யாருமே இல்லை. என்ன சொல்கிறீங்க? அப்போ அவனும் அப்படியே எழுந்துருச்சு. நீ என்னடி ஆச்சு கடவுளே, சரி வா கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் வா. என்ன சொல்கிறான். நீங்களும் அப்படியே போகிறீங்க. கீழே தான் உங்கள் பேக் கிடக்குது. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்கள் அதை எடுக்கிறீங்க. நீங்கள் அப்படியே அதை எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே சுற்றி தேடிட்டுருக்கீங்க. பட் அங்கே யாருமே இல்லை. டேவும் செம்ம டயர்டாக இருக்கான். நீங்கள் ஒரு இடத்துல உட்காடுறீங்க. அப்போ வயன் செம்மையாக பசிக்குதுடி, சாப்பிட தான் வச்சுருக்கியா? இல்லை சார், எனக்கும் பசிக்க தான் செய்யுது, பட் என்கிட்ட எதுவுமே இல்லை சார். என்ன சொல்கிறீங்க? உங்கள் பேக்கை பார்த்துட்டு பேக்கில் தான் இருக்கான்னு கொஞ்சம் பாரு சொல்கிறான். நீங்கள் தயங்கிட்டே சார் அது என்கிட்ட ஒரு சாக்லேட் தான் இருக்குது, வேணுமா என்ன கேட்குறீங்க? அவன் ஏதோ வா இதுவே போதும்டி கொடுன்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு சாக்லேட்டை உங்கள் பேக்லேருந்து எடுத்து கொடுக்குறீங்க. அவனும் வாங்கி சாப்பிட்றான். நீங்கள் அப்படியே அங்கே இருக்கிற உட்ஸெல்லாம் எடுத்து ஒரு குட்டி ஷெல்டர் மாதிரி கட்டி அதுக்குள்ளே இருக்கீங்க. அப்போட்டு வா செம்ம ஹாட்டாக இருக்குடி, வேர்க்குது வேறு. ஆனால் அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே டீயோட பாடியெல்லாம் பார்க்குறீங்க. அப்படியே அவன் ஆப்ஸ்லாம் நல்லா வெல் டிஃபைன்டாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு அதை பார்த்ததும் ஒரு மாதிரியாக ஆகுது. அப்படியே கல் பண்ணிவிட்டு அவனோட ஸ்டொமக் கீழெலாம் பார்க்குறீங்க. அவன் அப்படியே லைட்டாக ஹார்டாக இருக்கான். நீங்கள் அதையே பார்க்குறீங்க. அப்போது டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்னடி கொடுத்த அப்படியே மூடு ஆகுதுடி நீ கேட்குறான். நீங்கள் அப்படியே நர்வஸாக சார் அது அந்த சாக்லேட்டு அது கொஞ்சம் அது அந்த மாதிரி சாக்லேட் சார் என்ன சொல்கிறீங்க? அவன் எந்த மாதிரி சாக்லேட்ரி பைத்தியக்காரி நீ கேட்குறான். அது 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 வந்து மூடு வரதுக்காக சாப்பிட்ற சாக்லேட் சார் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அப்படியே டென்ஷனாக வேணும்னா அப்படியே கேட்டாலே பண்ணியிருப்பேனேடி, அதுக்கேண்டி சாக்லேட்லாம் தரேன் சார். இல்லை நீங்கள் தானே பசிக்குதுன்னு சொன்னீங்க, அதான் என்ன சொல்கிறீங்க? அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் லேப்ஸில் உட்கார வைக்கிறான். நீங்கள் அவன் ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. அவன் உங்கள் நெக்கை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் ஃபுல் பேஷனோட கிஸ் பேக் பண்ணுறீங்க. அவன் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி உங்கள் ஹேரை புல் பண்ணுறான். நீங்கள் பெயினில் சார் ப்ளீஸ் வலிக்குது சார் வலிக்குது சார்
எனக்கும் தாண்டி, எனக்கும் தான் அங்கே வலிக்குது. சாக்லேட் கொடுத்தல, இப்போ என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணு. உங்களை அகெயின் எடுத்து கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்கள் லோவர் லிப்பெல்லாம் பைட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே உங்கள் ஹேர்லேருந்து அவன் ஹேண்டை எடுக்கிறீங்க. அவன் உங்கள் தைஸை கிராப் பண்ணுறான். கிராப் பண்ணி உங்களை அப்படியே ஸ்டாடில் பண்ணுற மாதிரி உட்கார வைக்கிறான். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் கிஸ்ஸை பிரேக் பண்ணி பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் லிப்ஸை கராஸ் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறான். நீங்களும் மூச்சு வாங்கிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் நெக்கில் நிபிள் பண்ணுறான். உங்களுக்கு நெக்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் அப்படியே அவன் ஷோல்டரை கிராப் பண்ணி நெக்கில் வரணும் சார் ப்ளீஸ் இன்னும் மோன் பண்ணுறீங்க. அவன் ஏன்டி நெக்கில் சென்சிட்டிவா நீ கேட்குறான். நீங்கள் எஸ் எஸ் என்ன சொல்கிறீங்க. அவன் டீன்னு கூப்பிடுறீ என்ன சொல்கிறான். நீங்களும் அம்மா டே நெக்கில் ரொம்ப சென்சிட்டிவ் என்ன சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் நெக்கில் லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணிட்டே அப்படியா இன்னும் எங்கெங்க ஆண்டி சென்சிட்டிவ் என்ன கேட்குறான். நீங்கள் நெக்கில் அப்புறம் பெல்லி பட்டன் இருக்குல்ல அதுக்கு கீழெலாம், அப்புறம் பேக்கில் ஸ்பைனுக்கு பக்கத்தில் இன்னர் தைஸில் என்ன சொல்கிறீங்க. அவன் அவ்வளோதான்டி என்ன கேட்குறான். இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். அப்புறம் ஒன்றும் அப்புறம்லாம் ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் வேஸ்ட்டை கராஸ் பண்ணிட்டே ஏதோ கேட்க வந்ததில்ல கேளடி என்ன சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஹிப்பை பின்ச் பண்ணுறான். நீங்கள் ஹிஸ் பண்ணிவிட்டு அவன் அகெயின் ஹிஸ் பண்ணுறீங்க. அவன் அகெயின் பின்ச் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் ப்ளீஸ் ஸ்டாப் என்ன சொல்கிறீங்க. நீ என்னென்னு சொல்கிற வரைக்கும் பின்ச் பண்ணிகிட்டே தாண்டி இருப்பேன் என்ன சொல்கிறான். நீங்களும் நான் சொல்கிறேன் ப்ளீஸ் ஸ்டாப் சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க. அவனும் சொல்லுடி. அது உனக்கு ஏதாவது கிங்க் இருக்கா என்ன கேட்குறீங்க. அவன் கிங்கா நிறைய இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா நீ கேட்குறான். நீங்கள் அப்படியே ஷையாக நோட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்கள் டாப்பை கழட்டி தூக்கி போடுறான். அப்படியே உங்கள் காலர் போன்ஸ் அண்ட் உங்கள் க்ளீவேஜ்க்கு சென்டர்லலாம் கிஸ் பண்ணுறான். உங்கள் ப்ரெஷரில் டேயோட ஹேரை அப்படியே கிராப் பண்ணி ஒரு இன்னும் ப்ளீஸ் இன்னும் வேணும் என்ன சொல்கிறீங்க. அவன் அகெயின் கிஸ் பண்ணிவிட்டு கிங் நம்பர் 1 டீசிங் பேபின்னு அவங்க பிராவை அன்ஹூக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லலாம் அப்படியே இந்த பிளேஸை தவிர எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ப்ளீஸ் நான் அவன்கிட்ட கென்சரிங்க. அப்போ அவன் கிங் நம்பர் 2 பெக்கிங் பேபி நல்லா கெஞ்சடி கொடுக்குறேன் என்ன சொல்கிறான். நீங்களும் ப்ளீஸ் கோரஃப் ப்ளீஸ் பண்ணாதடா ப்ளீஸ். அவன் அப்படியே உங்கள் ப்ரெஸ்ட்டெல்லாம் நல்லா செம்ம ஹார்ஷாக சக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் ஹேர்ஸ் எல்லாம் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவன் ரொம்ப ஹார்ஷாக சக் பண்ணுறான். அப்படியே உங்களோட ப்ரெஸ்ட்லாம் ரெட்டாக ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வேஸ்ட் கிட்டே போயிட்டு உங்கள் பெல்லி பட்டனுக்கு கீழே ஃபுல்லாக கிஸ் பண்ணி சக் பண்ணுறான். அப்போ அப்படியே உங்கள் இயர்ஸ் கிட்டே வந்து டாடின்னு கூப்பிடுறேன். டாடியா கிங் நம்பர் 3 ஏஜ் ப்ளே பேபி டாடின்னு கூப்பிடுறேன் நான் சொல்கிறான். நீங்களும் டாடி வா போதையாக இருக்குது. அவன் அப்படியே அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனோட நெக்லெலாம் போய் அப்படியே கிஸ் பண்ணி சக் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களை எழுப்பி நிற்க வச்சு உங்களோட பேண்ட்டெல்லாம் கழட்டி அப்படியே உங்கள் தைஸ் எல்லாம் செம்ம ஹார்ஷாக கிராப் பண்ணி உங்களோட அகெயின் மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப அப்படியே லிப்ஸ்லாம் வலிக்குது. நீங்கள் அவ்வளோ புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் அகெயின் உங்களை பிடிச்சி இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அவன் உங்களோட பேண்டீஸையும் கழட்டி அப்படியே த்ரோ பண்ணுறான். அப்படியே உங்கள் தைஸில் அவனோட ஃபிங்கர்ஸை ட்ரேஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ப்ளஷரில் ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களோட சீக்ஸை ஸ்லாப் பண்ணி உங்கள் கழுத்தை பிடிச்சி இழுத்து
ம் நீ இங்கே பாரு, பண்ணுறப்ப கண்ணை மட்டும்தான் பார்க்கணும், புரியுதா? நீ கண்ணை மட்டும் பாரு. நான் உங்கள் என்ன சொல்கிறான், நீங்கள் அப்படியே அவன் பார்க்குறீங்க, அப்படியே அவங்க தைஸில் ஃபிங்கர்ஸை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்கள் கிளிட்டுக்கு மேலே சைட்லேருந்து அப்படியே டேஸ்ட் பண்ணிக்கிட்டே ரப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக, டாடி டாடி ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி ப்ளீஸ். என்னடி வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்னு கேளு சொல்கிறான். நீங்கள் அப்படியே மோன் பண்ணிக்கிட்டு, டாடி ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு உங்கள் ஃபிங்கர்ஸ் வேணும், ப்ளீஸ் ஃபக் மீ ப்ளீஸ் ஃபிங்கர் மீ ப்ளீஸ் இன்னும் மோன் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்கள் நெக்கில் கீஸ் கொடுத்துக்கிட்டு அப்படியே அவனோட மிடில் ஃபிங்கரை அவங்களோட கிளிட்டில் ரப் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம ப்ளஷராக இருக்குது. நீங்கள் அப்படியே செம்ம லவுடாக மூன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரப் பண்ணிக்கிட்டே உங்களோட என்ட்ரன்ஸ் கிட்ட அவனோட ஃபிங்கர்ஸை ப்ளேஸ் பண்ணுறான். அப்படியே உங்களை பார்த்து 2 or 3 கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை மூச்சு வாங்கிட்டே பார்க்குறீங்க. அவன் அகெயின் 2 or 3 தான் கேட்குறேன். 2 போதும், 2 போதும் டாடி, 2 போதும் என்ன சொல்கிறீங்க? அவன் அப்படியே 2 ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணுறான். அப்படியே எங்கள் ப்ளஷரில் அப்படியே ஆர்ச் பண்ணுறீங்க. அவன் உங்களை அகெயின் லேப்பில் நல்லா டைட்டாக பிடிச்சி உட்கார வச்சு, செய்யாது நான் தான் பண்ணுறேன்ல இங்கேன்ட்டு அப்படியே அவன் தர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம ப்ளஷராக இருக்குது. நீங்கள் அப்படியே டேயோட நெக்கில் ஸ்னகிள் பண்ணிக்கிட்டே மூன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டே கொஞ்சம் கொஞ்சமாக பேச பிக் பண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக தர்ஸ் பண்ணுறான். அவனோட தம்மால் அவங்களோட கிளிட்டை வேறு ரப் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம ப்ளஷராக இருக்குது. அப்போ டே என்னடி வாஜராணி வாஜராணி இல்லை டே சாரி என்னடாடி வாஜன் இல்லை அப்புறம் ஏன்டி அப்புறம் ஏன் இவ்வளோ டைட்டாக இருக்குது? வேலையும் உள்ள விட முடியல கேட்குறான். நீங்கள் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு டாடி, அதான் ரொம்ப டைட்டாக இருக்குது என்ன சொல்கிறீங்க? அவன் இன்னொரு ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணுறான். உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் டாடி டாடி ப்ளீஸ் வேணாம், போதும் 2 போதும்டா ப்ளீஸ். நீங்கள் அப்படியே மோன் பண்ணுறீங்க. அவன் செம்ம ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்தில் டாடி டாடி லவுடாக மோன் பண்ணுறீங்க. அவன் அப்படியே டக்குன்னு அவன் ஃபிங்கர்ஸ் எடுத்துடுறான். நீங்கள் அவனை பார்த்து டாடி ஏன் இப்படி பண்ணுறீங்க? கிங் நம்பர் 4 பேபி எட்ஜிங் உன்னை எட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டி, நான் கம் பண்ணுற வரைக்கும் நீ பண்ணக்கூடாதுன்ட்டு அகெயின் 3 ஃபிங்கர்ஸை இன்சர்ட் பண்ணி செம்ம ரஃபாக தர்ஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே உங்களுக்கு ப்ரெஷரில் ஐஸ்லேருந்து டியர்ஸ்லாம் வருது. உங்களால் உங்கள் நெக்ஸை ஃபீல் பண்ணவே முடியல. செம்ம சென்சிட்டிவாக இருக்கீங்க. அப்படியே அவன் ஹேண்ட்ஸை பிடிச்சி ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் ரொம்ப சென்சிட்டிவாக ப்ளீஸ் வேணாம் ஸ்லோவாக படுங்க ப்ளீஸ் என்ன மோன் பண்ணுறீங்க. அவன் அப்படியே எனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுவேன், நான் என்ன பண்ணணுன்னா நீ சொல்லாது, மூடிக்கிட்டு கொடுக்கறத மட்டும் வாங்கிக்கோ வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக தர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அகெயின் உங்களுக்கு அப்படியே கம் பண்ணுற மாதிரி வருது. பட் டே கரெக்டாக வர்றப்போ தான் நீங்கள் அவன் கையை எடுத்துடுறான். இந்த மாதிரி ஒரு 5 to 6 times ஆகுது. உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் அப்படியே அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் முடியல என்னால் ப்ளீஸ் போதும் நடத்திக்கலாம் ப்ளீஸ் எனக்கு கம் பண்ணவே வேணாம், பட் போதும் என்னால் இதுக்கு மேலே முடியலைங்க ப்ளீஸ் என்ன சொல்கிறீங்க? அவன் அப்படியே உங்களை ஸ்டாடில் பண்ண மாதிரி உட்காந்து உனக்கு மட்டும் ப்ளஷர் வந்தால் போதுமா, எனக்கு வேணாமா, நீ பண்ண வேலைக்கெலாம் இருடி உனக்குன்ட்டு அவனோட பெல்ட்டை அப்படியே கழட்டி அவனோட பேண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறான். அப்படியே
அவனோடது உங்கள் கிட்ட எடுத்துக்கிட்டு வரான். உங்கள் கிளிட்டில் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ஓவர் ஸ்டிமுலேஷனாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்களால் ஒன்றும் பேசக்கூட முடியல. அப்படியே அவன் கண்ணையே பார்க்குறீங்க. அவன் கண்ணில் அவ்வளோ ஒரு லஸ்ட்டு தெரியுது. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப டைட்டாக இருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனும் இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் மேலே உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. பெருசாக ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணணும் ப்ளீஸ் சொல்கிறீங்க. பட் அவன் அதெல்லாம் காதலே வாங்காமல் உங்களோட அப்படியே வேஸ்ட்டை பிடிச்சி தூக்கி அகெயின் உட்கார வைக்கிறான். அப்படியே அவனோட டிப் உங்களோட ஜி ஸ்பாட்லேயே ஹிட் ஆகுது. உங்களுக்கு ஒரு பக்கம் பெயினாகவும் இருக்குது ரொம்ப நாள் சேர்ந்து பண்ணுறதுனால. பட் சேம் டைம் ப்ளஷராகவும் இருக்குது. நீங்கள் அப்படியே அவனோட நெக்கை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே ரைட் பண்ணுறி கமெண்ட் பண்ணுறான். நீங்கள் முடியல, என்னால் எப்படி பண்ணுறது, நீங்கள் பண்ணுங்க ப்ளீஸ், என்னால் முடியலங்க டாடி ப்ளீஸ் என்ன சொல்கிறீங்க. அவன் அவங்களோட தைஸ் அப்படியே பிஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நீ பண்ணலை அவளை அவ்வளோதாண்டி என்ன சொல்கிறான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அப்படியே அவனை ரைட் பண்ணுறீங்க. பட் அவன் நீ ஃபாஸ்ட்டாக பண்ணுடி, ஃபுல்லாக எடுத்துகிட்டு உட்காரு. எனக்கு மூடு இருந்தா, எனக்கு ஃப்ரீயாக இருந்தா, எனக்கு ஓகேவாக இருந்தால் நான் வருவேன் என்ன சொல்கிறீங்க. அவனும் அதெல்லாம் ஓகே, பட்டு இங்கேருந்து எப்படி அம்மா வெளில போகிறது என்ன கேட்குறான். நீங்கள் பைலட் தானே, நீ இது கூட தெரியாதா? இன்னும் நம்மளோட மெயின் போர்டெலாம் உடையில, இன்னும் சிக்னல் ரிசீவ் ஆகிருக்கும், வந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ண வந்துடுவாங்க என்ன சொல்கிறீங்க. அவனும் வந்தால் நல்லா தான் இருக்கும் ரொம்ப. ஆனால் இல்லைன்னா இங்கே அப்படியே டெய்லி வந்துட்டு அப்படியே அவங்களோட லிப்ஸ் கிட்டே வரான். நீங்கள் அவனை புஷ் பண்ணிவிட்டு கொண்டுடுவோம் ஒன்று, ஆனால் சுத்தமாக முடியல கம்மனு படு சொல்லிவிட்டு அப்படியே 2 பேரும் தூங்குறீங்க. ஓகே டாரன்ஸ், இதோட நம்ம இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். we will try our best. bye ஃபுல்லாக போகணும் இல்லை என்ன சொல்கிறான். நீங்கள் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. பட் உங்களால் சுத்தமாக முடியல. அவன் அப்படியே உங்களை படுக்க வச்சு உங்களோட 2 லெக்கையும் அவனோட ஷோல்டரில் வச்சு செம்ம ஃபாஸ்ட்டாக தர்ஸ் பண்ணுறான். உங்களுக்கு சுத்தமாக முடியவே இல்லை ப்ரெஷரில். நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற சாண்டெல்லாம் கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அப்படியே கொஞ்ச நேரத்தில் முன்னாடி இப்படி கிளென்ஸ் பண்ணுற கம் பண்ண போறியா? உன்னை தான் கேட்குறேன். முடியல கம் பண்ண போகிறேன் ப்ளீஸ்ங்க, ஹோல் பண்ண முடியலங்க ப்ளீஸ் என்ன சொல்கிறீங்க. அவன் அப்படியே புல் அவுட் பண்ணுறான். நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ணுறீங்க, கம் பண்ண விடுங்க ப்ளீஸ் 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 என்ன கெஞ்சுறீங்க. அவன் அப்படியே கம் பண்ணலாண்டி தப்பு இல்லை, ஆனால் நான் கம் பண்ணணுமே பண்ணுங்க ப்ளீஸ், நீங்களும் பண்ணுங்க ப்ளீஸ் சொல்கிறீங்க. பட் அவன் எப்படிரி உனக்குள்ளே பண்ணட்டா அவனை கேட்குறான். நீங்கள் இல்லை வேணாம், நான் பில்ஸ்லாம் இல்லைண்ணா, நான் பில்ஸ் எடுத்துக்கல. அப்புறம் எங்கே கம் பண்ணுறது, புல் அவுட் பண்ணியா? புல் அவுட் பண்ணிலாம் என்னால் கம் பண்ண முடியாதுடி. ஐயோ ப்ளீஸ், நான் பில்ஸில் இல்லை ப்ளீஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அப்புறமா எடுத்துக்கோ பில்ஸ் என்ன சொல்கிறான். பட் நீங்கள் ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு உங்களோட ஹேண்ட்பேக்கை அப்படியே எடுக்கிறீங்க. அதுலேருந்து ஒரு காண்டம் எடுத்து அவன்கிட்ட இதை போட்டு பண்ணுங்க ப்ளீஸ் நான் பில்ஸில் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் ப்ரெக்னென்ட் என்ன சொல்கிறீங்க. அவன் என்னடி கையிலே காண்டம் வச்சு சுற்றுற, சரி கொடு வாங்கி அவனும் போட்டுக்கிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக தர்ஸ் பண்ணுறான். அப்படியே அவனும் கொஞ்ச நேரத்தில் கம் பண்ணுறான். நீங்களும் ப்ளீஸ் இப்போ தான் நீங்கள் பண்ணிட்டீங்கல்ல, நான் பண்ணலாமா ப்ளீஸ் என்ன கேட்குறீங்க. அவன் அப்படியே பொண்ணுடி
இன்னும் தேர்ஸ் பண்ணி அப்படியே அவன் தம் ஃபிங்கரால் உங்களோட கிளிட்டர் ரப் பண்ணுறான். நீங்களும் அப்படியே கம் பண்ணுறீங்க. அவன் அப்படியே புல் அவுட் பண்ணி அந்த காண்டமை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்திருக்கான். அப்படியே 2 பேரும் நேக்கடாக அந்த மூன் லைட்டு கீழே படுத்திருக்கீங்க. அப்படியே உங்கள் பக்கத்தில் திரும்பி உங்களோட ஐஸெல்லாம் வைப் பண்ணுறான். உங்களோட லிப்ஸ்லலாம் லைட்டாக பிளட் இருக்குது. அவன் அந்த ஹார்ஷாக மேக் அவுட் பண்ணனால அதெல்லாம் வைப் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ஷிவர் ஆகுது. அவன் ஓகே தானடி? ஓகே தான்டி, பட் ரொம்ப டயர்டாக இருக்கு, காலெலாம் ரொம்ப வலிக்குது என்ன சொல்கிறீங்க? அவன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லடி இன்னும் அப்படியே உங்களை தூக்கி அவன் மேலே படுக்க வச்சுக்கிறான். அப்படியே நீங்கள் அவனோட ஹார்ட் பீட்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. பட்டே அப்படியே உங்களோட ஹேர்ஸோடு ப்ளே பண்ணிக்கிட்டு பாருடி தூங்கிட்டியா? இல்லடி சொல்ல அடிக்ஷன் நீதான் வா திரும்ப வேணும்னு தோணுதுடி. செம்மையாக இருந்துச்சுடி. என்ன சொல்கிறான் நீங்களும் பட் எவ்வளோ ரஃபா இவ்வளோ ரஃபா பண்ணுற என்ன கேட்குறீங்க? அவன் நம்ம என்ன லவ்வர்ஸ் ஆடி பேஷனேட்டாக லவ் மேக் பண்ணுறதுக்கு இதை ஜஸ்ட் லஸ்ட்டு தானே, அப்படி தான் இருக்கும் நான் சொல்கிறான். நீங்களும் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே அப்படியே படுத்திருக்கீங்க. அப்போ அவன் ஆமாம் கேட்குறோன்னு நினச்சேன். அது என்னடி பேக்லேயே காண்டம் வச்சு சுற்றுறேன்? இன்னும் என்னென்னலாம் வச்சுருக்கேன் உன் பேக்கில் இன்னும் அப்படியே உங்கள் பேக்கை எடுக்கிறான். நீங்கள் வேணாம் வந்துட்டு அவனோட உங்கள் பேக்கை அவன் கையிலேருந்து பிடுங்குறீங்க. பட் அவன் அகெயின் ஸ்நாட்ச் பண்ணி அப்படியே உங்கள் பேக்கை திறந்து பார்த்தா அதில் ஃபுல்லாக அந்த மாதிரி சாக்லேட்ஸ் அப்புறம் நிறைய காண்டம்ஸ் இருக்குது. அவன் அப்படியே வைட் ஐஸோட அவங்கள என்னடி இது கடைக்கிடதா வச்சுருக்கியாடி இன்னும் கேட்குறான். நீங்கள் அப்படியே அந்த பேக்கை அகெயின் ஸ்நாட்ச் பண்ணி அது 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 ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுங்க வந்துட்டு டேக்கிட்டே அதை வாங்கி வைக்கிறீங்க. அவன் அகெயின் எதுக்குடி இவ்வளோ வச்சுருக்க? சொல்லுடி பையன் சொல்லுவேன் என்ன கேட்குறான். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அவன் மேலே படுத்திருக்கீங்க. அவன் அப்படியே சொல்லவே மாட்டியா இப்போ என்ன கேட்குறான். நீங்கள் இதை விடண்டா அதையே ஏன் கேட்டுட்ருக்க? சொல்ல வையன் இப்போ எதுக்கு நீ அவ்வளோ வச்சுருக்க? டெய்லி நீ என் கூட பண்ணிகிட்ருக்கியா? உன்கிட்ட இப்போ தானடா சொன்னேன் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணியேன்னு. அப்புறம் ஏன்டி இவ்வளோ வச்சுருக்க? அது என்னோடய ஹாபி. என்ன ஹாபியா? ஆமாம் நான் என் ஹாபிக்காக காண்டம் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். எதுக்கு நீ இப்போ சிரிக்கிற? ஏண்டி எவனாவது ஹாபிக்கு காண்டம் கலெக்ட் பண்ணுவானாடி? நான் பண்ணுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஹாபிக்காக பொண்ணுங்களோட படுக்கிறல்ல அந்த மாதிரி நான் காண்டம் கலெக்ட் பண்ணுவேன். இதில் என்ன இருக்குது? இன்ஃபேக்ட் உன்னோட நான் கொஞ்சம் டீசெண்டான வேலை தான் பார்க்குறேன் சொல்கிறீங்க. ஆமாம் அப்படியே உங்களோட சீக்ஸை பின்ஸ் பண்ணி எப்பா நான் ஒன்றும் சொல்லடி அம்மா ரொம்ப நல்ல ஹாபி தான். இந்த மாதிரி தான் ஒரு ஹாபியை நான் இப்போ தாண்டி கேள்வி கேட்கப்படுற நீ ரொம்ப முன்னுதாரணமாக இருக்க நீன்னு இன்னும் உங்களை டீஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை செஸ்ட்டை ஸ்லாப் பண்ணிவிட்டு கம்முன்னு இருட்டி அவங்கள்கிட்டே நான் ரொம்ப எம்பாரஸ்டாக இருக்கேன் என்ன சொல்கிறீங்க. அவன் அகெயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டு ஆனாலும் செம்மையாக இருந்துச்சுடி வந்துடுறேன் என் கூட டெய்லி பண்ணலாம் சொல்கிறான். நீங்கள் இது ஜஸ்ட் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் அவ்வளோதானே கேட்குறீங்க. அவன் தெரிலடி ஆனால் டெய்லி வேணும்னு தோணுது. ஆனால் இது வெறும் ஒன் நைட் ஸ்டாண்டாடி இப்படி கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து ஆமான்ட்டு இதில் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் எதுவும் வேணாம், ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட். உனக்கு அகெயின் வேணும்னா நீ எனக்கு கால் பண்ணு, பட் இதில் ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் கிடையாதுடி என்ன சொல்கிறீங்க. அவனும் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே அப்போது எப்போ கூப்பிட்டாலும் வருவேன் கேட்குறான். நீங்கள்